இப்ப பாத்தீங்களா, இது ஒரு வகையான ஸ்போர்ட்ஸ் கேம். இது எப்படி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, யூடியூப் இந்த சோசியல் மீடியாலலாம் வந்து பாத்தீங்கன்னா, சண்டை போட்டுக்கிற மாதிரி எல்லாம் வீடியோ பாத்துருக்கீங்களா? கன்னத்துல அரைஞ்சு, முதுகுல குத்தி இந்த மாதிரி. சோ இதையே வந்து எப்படி வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்ததுதான் இந்த கேம். இந்த கேம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பவர் ஸ்லாப் கேம். அதாவது பவர் ஸ்லாப் கேம். அதாவது வந்து ஓங்கி கன்னத்துல அறையிறது அதுக்கு பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா யூஎஃப்சி பிரசிடென்ட் டானா ஒயிட் இன் 2022 2022 டானா ஒயிட்ங்கிறவங்க யூஎஃப்சி பிரசிடென்ட் இவங்க தான் இதை வந்து உருவாக்கி இருக்காங்க. இதனுடைய வந்து பார்ட்னர்ஷிப் யார் அப்படின்னா டெலிவிஷன் ப்ரொடியூசர் பில்கிரிம் மீடியா குரூப் இருந்து டெலிவிஷன் ப்ரொடியூசர் தான் இதோட பார்ட்னர்ஷிப். இது எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னா சோசியல் மீடியால நடக்கக்கூடிய சண்டையை பார்த்து இதை ஸ்போர்ட்ஸா எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி இருக்காங்க. இதை வந்து யார் சாங்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்னா நிவேதா ஸ்டேட் அத்லெட்டிக் கமிஷன் NSAC இவங்க தான் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா எப்ப லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2023 ஜனவரி டெலிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ பவர் ஸ்லாப் அப்படிங்கிற நேம்ல ரோட் டு த டைட்டில் அப்படிங்கிற டைட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட ரூல் வந்து பாத்தீங்கன்னா காயின் டாஸ் பண்ணுவாங்க. இந்த காயின் டாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லேப் யார் அடிக்கணுங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லேப் வந்து பாத்தீங்கன்னா முதல் அடி கணத்துல அறையிறது வந்து பாத்தீங்கன்னா 30 to 60 செகண்ட்குள்ளார அடிச்சிடணும். இது வந்து பாத்தீங்கன்னா 3 to 5 ரவுண்டு இந்த கேம் நடக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்டர் அதாவது ஆப்போசிட்ல அடி வாங்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா நெஞ்ச நிமித்தி கண்ணத்தை காட்டி பின்னாடி 2 கையை கட்டி இருக்கணும். ஆப்போசிட்ல அடிக்கும் போது இதுல வந்து பாத்தீங்கன்னா அது கண்ணத்து பகுதியை தவிர, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தார இந்த பகுதியை தவிர கண்ணத்துல மட்டும்தான் இது அடிக்கணும். அப்படி வேற எங்கேயாவது அடிச்சா இது இல்லீகல். இந்த கேம்ல வந்து வின்னு அப்படின்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அடிக்கிற அடியில ஆப்போசிட்ல இருக்கிறவரை மயக்கம் போட்டு கீழே விழுந்துடணும். இல்ல அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் வச்சு ஜட்ஜி என்ன டிசிஷன் பண்ணுவாங்கிறது தான். எப்படி எல்லாம் கேம் உருவாக்கியிருக்காங்க பாருங்க.